பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசம் செய்யும். பாருங்கள், எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ராத்திரியிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் மீட்டெடுத்து இவர்களை இப்பொழுது கானானுக்கு நடத்தும்போது அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பினார். அவர்கள் அந்த விசுவாச பாதைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்களுக்குள் இருந்த விசுவாசம்தான் அந்த செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையிலே நடந்து போக உதவி செய்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த செங்கடலின் தண்ணீர், மோசே செங்கோலை அந்த கோலை நீட்டின போது அவைகள் இரண்டாக பிளந்து இரண்டு பக்கமும் தண்ணீர் ஒரு மதில் சுவரை போல அது நிற்கிறது. அந்த தண்ணீரிலே முதலைகள் உண்டு, பாம்புகள் உண்டு, பல மனிதர்களை கூட மாமிசத்தை கூட சாப்பிடுகிற மீன்கள் உண்டு. இவைகள் எல்லாம் அந்த தண்ணீர்களுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம்தான் அவர்களை அந்த பாதையிலே ஒருவர் பின் ஒருவராக எந்த பயமும் எந்த அச்சமும் இல்லாதபடிக்கு நடக்க 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 அவர்களை தாண்ட செல்லுகிறது. இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பை ஃபெய்த், விசுவாசத்தினால உங்களை எதிர்த்து வருகிற வல்லமைகளை தாண்டி ஓட அவர் உங்களுக்கு உதவி செய்வார். செங்கடல் போன்ற பிரச்சனை இருக்கலாம், வழியே இல்லை, இதோட முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தை என்கிற கோலை நீட்டி நீங்கள் கால் எடுத்து வைங்க. அந்த காலை எடுத்து வைக்க அவிசுவாசப்படாதீங்க, விசுவாசத்தோடு வைங்க. அந்த காலை அடுத்து நடக்கிறத கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். முதலைகள் இருக்கலாம், பாம்புகள் இருக்கலாம், சுற்றிலும் நம்மை தாக்க வருகிற சக்திகள் இருக்கலாம். ஆனால் அந்த உலர்ந்த தரையில் உங்கள் கால் படுகிறதல்லவா, அப்பொழுது இயற்கையை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் உங்களுக்காக செய்வார். நேச்சுரல் லா பிகம்ஸ் சூப்பர் நேச்சுரல் லா. இயற்கையின் சட்டம் விசுவாசத்தை உடையவனோடு காணப்படும் போது அந்த இயற்கையின் சட்டம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சட்டமாய் மாறும். ஆமேன். அதே வேளையிலே பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் எகிப்தியரும் அந்த உலர்ந்த தரையிலே துணிந்து சென்று அமிழ்ந்து போனார்கள் என்று பகுதி சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவிசுவாசத்தோடு, விசுவாசம் இல்லாதவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்படாதவர்கள், தேவனுடைய அன்பை பெறாதவர்கள் துணிகரமாய் இறங்கும்போது இயற்கையின் சட்டம் இயற்கையின் சட்டமாகவே இருக்கும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சட்டமாய் மாறாது. பாருங்கள், இவர்கள் அப்படி துணிந்து நடந்து சென்றபோது நடந்தது என்ன? அதே செங்கடல் இயற்கை அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் செயல்படாமல் அவர்களை மூடி போட்டது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசத்தை எப்பொழுதும் தட்டி எழுப்புங்கள். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த மறைவான மன்னாவை கேட்டுகிறீர்களே, கேட்டு கேட்டு உங்கள் ஃபெய்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேவனுடைய ஊழியக்காரனோடு சேர்ந்து அந்த விசுவாச பாதையில் நடங்க. விசுவாசிப்பவர்களோடு கர்த்தருடைய கரம் உண்டு. எலியா விசுவாசத்தோடு இருந்தான். ஆகவே நடந்தது என்ன? அந்த காக்கா என்ன செய்யும்? கிடக்கிறதெல்லாம் திருடி தின்னும். ஆனால் இயற்கைக்கு உட்பட்ட காகம் எலியாவின் விசுவாசத்திற்கு அடிபணிந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது பாருங்கள். அதான் விசுவாசத்தின் செயல். யோசுவா விசுவாசத்தின் மனிதன். இப்பொழுது சூரியனும் சந்திரனும் இயற்கைக்கு உட்பட்டது. ஆனால்
விசுவாசத்தின் மனிதனாகிய யோசுவாவுக்கு அந்த இயற்கைக்கு உட்பட்ட சூரியனும் சந்திரனும் ஆயலோனின் மீது 24 மணி நேரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நிற்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா ஃபெய்த், விசுவாசம். பை ஃபெய்த் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடங்க. கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் உங்களுக்கு நடத்தி தருவார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். எந்த காரியத்திற்காய் செல்லுகிறீர்களோ இயற்கையை கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் கீழ்ப்படிய செய்வார். நேச்சுரல் லா வில் பிகம் a சூப்பர் நேச்சுரல் லா. ஜெபிப்போம். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் இந்த இயற்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் எங்கள் தேவன் எங்களுக்குள் இந்த விசுவாசத்தை வைத்திருப்பதினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நீர் எங்களுக்கு கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, யாரெல்லாம் அவிசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அதை கர்த்தர் மாற்றுங்கப்பா. விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இவர்களுக்குள்ளே தாங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் விசுவாசத்தின் தேவன். எங்கள் தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நடத்தி காட்டுகிற தேவன். உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. கடுகளவு விசுவாசத்தை கொண்டு மழையை பெயர்க்கத்தக்க விசுவாசமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. உங்கள் அன்பு கரத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.